200, 500, 600, 900, 2000, 100, 200, 500, 600, 900, 73. அண்ணே கொலிசால குட்டை எவ்வளோ ரூபா அண்ணே? 3000 ரூபா. வெறும் 3000 ரூபா. கிலோ 100 ரூபா கணக்கில் போய்கிட்டு இருக்கோம். சூரிய விலை இல்லை, விலை இல்லாம இருக்கு, விலை இல்லாம கிடக்குது. எவ்வளோ ரூபா போகுது? 2000 ரூபாய் போகுது. 2000 ரூபா. ஆமா 2000 போய் அண்ணே இது எங்களை பொறுத்தவரை அதிகப்படியான விலை அண்ணே. விலை கூடு போச்சு அண்ணே. எங்களுக்கு கூடு போச்சு அண்ணே. 3000 கொடுத்த மீன் உங்க போட்ட அண்ணே. அப்ப விலை நல்லா கூடு போச்சு அண்ணே. விலை நல்லா ரொம்ப அதிகமா போகுது. ரொம்ப கம்மியாட்டு வரும் சார். ஒரு காரியம் செய்யுங்க, எல்லாம் நம்ம வண்டியில் ஏற்ற போடுங்க. விற்கிறதெல்லாம் உங்களுக்கு போட்டதில்ல போக்கு. வண்டியில் ஏற்ற போடுங்க. இங்கே கருப்பட்டி மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க. இதான் கருப்பட்டி மீன். இது வந்து 80 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இங்கே போகும். என்ன பார்த்தாலும் ஒரு கூட்டம் மீனை வச்சுட்டு இந்த ஆள் இதுல நிற்கும். இது எங்குள்ள கொள்வாளே? கன்னியாகுமரி கொள்வாளையா இல்ல கோவளம் கொள்வாளையா? பதில் சொல்லுங்க. சரி, கன்னியாகுமரி கடல்ல உள்ள கொள்வாள். நம்ம செட்டி அண்ணன் தான் ஏலம் போடுறாரு. நல்ல நல்ல மனசுல நல்லுள்ள கொண்ட செட்டி அண்ணன். இவ்வளவு போதுமா இன்னும் வேணுமா? எத்தனை நீங்க எத்தனை? 30000 ரூபா, 40000 ரூபா, 2, 4, 6, 8, 10, 41500 ரூபா. ஏக்கு மோரு தோக்கு துக்கடா 42000, 43000, 500, 900 விളിച്ച പേടിയാട്ടിരുത്. ഇപ്പം 44000 രൂപ, 46000 രൂപ. കൂട്ടിയാണല്ലേ കൂട്ടിയാണല്ലേ? கண்டிப்பா இல்ல கிடைச்சா கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா போட்ல இருந்து ஸ்கிப் ஜாக் டூனா எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எங்க ஊர்ல ஏதாவது வரிச்சூரை எடுத்து சொல்லுவாங்க. இங்க உள்ள எடுங்க அண்ணே. இந்த மீன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இங்க எடுத்து எக்ஸ்போர்ட்டிங் தான் போகுது. இந்த கேன் டியூனா இதான் அந்த மீனை இந்த வலையில தான் பிடிப்பாங்க. இதோட லெங்த் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 15 கிலோமீட்டர் வரும் இந்த வலையோட நீளம். அண்ணே வாங்கண்ணே இந்த பக்கம். இந்த பையன் தலையிலையும் இந்த மயில் மீன்லையும் கட்டையிலையும் லாபம் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த லாபம் போறான்னு சொல்லிட்டு இப்போ சூரை எடுக்குறேன். புதுசாட்டு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி எல்லாம் அந்த பையன் தொடங்கி இருக்கு. 1100 அண்ணே மயில் மீன்ல லாபம் அதிகம் கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க அதை வேணான்னு எதுக்கு இங்க வந்தீங்க? அதிகமா நஷ்டம் கிடைச்சது. நஷ்டமா கிடைச்சது உங்களுக்கு, அதனால இங்க வந்தீங்க. இது எப்படி நீங்க புதுசா எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிலாம் தொடங்குறீங்களா கேள்விப்பட்டேன். ஸ்டாக் தலையம் எடுத்து வச்சேன். அது நீங்க எல்லா ஸ்டோரியில வந்தாச்சு அண்ணே. நீங்க இப்ப இதுல எப்படி லாபம் அதிகமா கிடைக்குது உங்களுக்கு? கம்பெனி போகுது. நீங்க கம்பெனி தொடங்குறீங்களா இல்ல வேற ஆளு? வாங்குறா கம்பெனி. அண்ணா இது எவ்வளவு ரூபா வாங்கினீங்க அண்ணே? யார் வரல, நீங்க மீன் கச்சவடத்தை வந்தீரா இல்ல இந்த மேட்டு கச்சவடத்தை வந்தீரா? எவ்வளவு ரூபா வாங்கினீங்க அண்ணே? 100 ரூபா. வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க அண்ணே. மீன் வியாபாரிகள் காலையில இருந்து என்ன வியாபாரம் பண்றாரு பாருங்க.